இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸோட ஒரு ஃபேஷன் வேர்டு டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன்ன்றது இன்னைக்கு காமனா ஒரு வேர்டா சின்ன குழந்தைல ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் டிப்ரெஷன். ஆயுர்வேதத்துல 3 விதமா குணங்களை பிரிக்கிறோம்: சத்துவம், ரஜஸ், தமஸ். இதுல ரஜஸும் தமஸ்ல ஏற்படக்கூடிய வேறுபாடை தான் டிப்ரெஷன் சொல்றோம். இதுக்கான நிறைய காரணங்கள். உடல் ரீதியா ஏற்படக்கூடிய மாற்றத்தை மாற்றமா உணர முடியாம டிப்ரெஷன் ஆறவங்க. ரெண்டாவது, பெரிய நோய்கள்னால அதை விட்டு வெளியே வர முடியலன்னு மன ரீதியா பாதிக்கப்பட்டு எப்பவுமே ஒரு நோயாளியும் நடக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷன். அது போக நம்ம சடனா நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம இன்னும் முன்னேறல் நினைக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷன். இப்படி டிப்ரெஷன் சொல்ல போனால் மனசுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அழுத்தங்களுக்கு கூட டிப்ரெஷனோட சேர்த்து நம்ம கொண்டு போறோம். இது உடல் ரீதியாக ஏற்படுறதை விட மன ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தை ஆயுர்வேதிக்ல பர்டிகுலர் எங்க பிரேமில்ஸ் ஆயுர்வேத வைத்தியசாலைல பஞ்சகர்மா மூலமா எளிமையா அவங்களோட டிப்ரெஷன் லெவலை சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய முறைகளை ட்ரீட்மெண்ட் நாங்கள் செய்யறோம். அதுல முக்கியமா சொல்லக்கூடியது சிரோ அபியங்கம், சிரோ வஸ்தி, சிரோதாரா, நசியம், பாத அபியங்கம், முக அபியங்கம். இப்படி நிறைய முறைகளான வைத்தியம் மூலமா அந்த டிப்ரெஷன் நம்ம அழகா கொண்டு வர முடியும். இதுல என்ன ஒண்ணுன்னா, எல்லா விஷயங்களும் எண்ணத்தினால மட்டும் மாற்ற முடியாது, செயல்னால மட்டும் தான் மாற்ற முடியும். அப்ப செயல்ல மாற்றங்களை கொண்டு வந்தா மட்டும்தான் டிப்ரெஷன் வெளியே வர முடியும்ன்றத நீங்க உறுதியா நினைச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, நீங்க எந்த விதமான டிப்ரெஷனா இருந்தாலும் எங்களோட பிரேமில்ஸ் தன்வந்திரியம் ஆயுர்வேத வைத்தியசாலைல நீங்க வந்து அந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் எடுத்து அருமையா நீங்க குணமாக முடியும்.